3 உள்ளி எடுத்துக்கணும். 3 உள்ளி வந்து சின்ன சின்னதா இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே 2 தக்காளி இந்த மாரியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேன்ல 1 1/2 மூடி தேங்காய். இந்த தேங்காய் கூட கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காய் பொன்னிற கலர் வர்ற மாரி வறுக்கணும். அடுத்து நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல மஞ்சத்தூள். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மசாலா, தேங்காய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கப்பட ஆரம்பிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் போல் ஆயில், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷத்தில் வதக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இது கூட சேர்க்கணும். தக்காளி, ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலையும் இது கூட மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் பார்த்த பிறகு நம்ம முட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து முட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 10 முட்டையை வேக வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி எண்ணெயில் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் 10 முட்டை சேர்க்கணும். இதோட முட்டையெல்லாம் சேர்த்த பிறகு 10 நிமிஷம் கழித்து மல்லித்தழையெல்லாம் போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ சுவையான முட்டை கறி ரெடி.